நான் திமுக விலகுறேன். அதுக்கு முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திலேயே போதுமா கட்சியில உள்கட்சி பிரச்சனை நிறைய இருக்கு. சில வசதிகள் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. தலித்துகளுக்கு வந்து எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. தயவு செய்து எங்களை கட்சியை விட்டு நீக்கிருங்கன்னு சொல்லி நான் வந்து பொதுக்குழு உறுப்பினர் கூட்டத்திலேயே மனு கொடுத்து 4 மாசம் ஆச்சு. அது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கல. மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு பேசல, ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு பேசல. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பொறுத்திருப்பா, கொஞ்சம் பொறுமையாது அதை மட்டும் தான் சொன்னாங்க. அதை தொடர்ந்து 3 மாசம் பொறுமையாக தான் இருந்தோம். அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டில் நடந்த பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு பெரிய மனம். ஜல்லிக்கட்டில் என்ன பிரச்சனை, ஒரு மாவட்ட ஆட்சியரே எதிர்ந்து இடம் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறதுனால இது வந்து திமுக எதை நோக்கி போகுதுங்கிறது எங்களுக்கு ஒரு அச்சமாகி போச்சு. காலகாலமாக வந்து ஒரே குடும்பம் வந்து ஆட்சிக்கு வரதோ இல்லை பதவிக்கு வரதோங்கிறது கடைசி வரைக்கும் நான் போஸ்ட் ஓட்டிகிட்டே தான் இருக்கணுமா. அதனால தான் அந்த பதிவிலே நான் போட்டிருந்தேன். வந்து பேரனுக்கும் போஸ்ட் ஓட்டுற நேரம் வந்து சீக்கிரம் வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம். அதனால கட்சி விட்டு விலகிறோம்னு சொல்லி கொடுத்தோம். அது இல்லாமல் தலித்துகளை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் ஓட்டு உரிமை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், எங்கள் பகுதிக்குள்ளேயே யாரும் வரணும். நீங்கள் ஓட்டை இல்லையா என்ன பண்ணுறதுங்க? அந்த ஓட்டு உரிமை மட்டும்தான். அந்த ஓட்டு உரிமை மட்டும் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு தேடி யாருமே வர மாட்டாங்க. டாக்டர் அம்பேத்கர் அதான் சொல்றாரு, அதிகாரத்தை நோக்கி போனாரு. அந்த ஒரு சொல்லு தான் எனக்கு ஈர்த்துது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே நாம வந்து தொண்டர்களாக எத்தனை நாள் இருக்க முடியும்? அறிவாலயம் அப்படி கிடையாது. அறிவாலயம் வந்து வெறும் தொண்டர்களை மட்டுமே வச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. அதான் அந்த முன்னே சொன்ன மாதிரி அறிவாலயங்கிறது ஒரு வந்து பள்ளிக்கூடம் மாரி. தேர்ச்சி பெற்ற யாருமே அடுத்த வகுப்புக்கே போக முடியாது. அதே வகுப்புல தான் இருக்க முடியும். அவங்க அப்பாவோ தாத்தாவோ யாராச்சும் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் தேர்ச்சியாகி ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு மந்திரியாவோ எம்எல்ஏ ஆக முடியும். போஸ்ட் ஓட்டிகிட்டே இருந்ததுனால அதிகாரத்தை நோக்கி நம்ம போகணும், அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற சொல்ற ஒரே வார்த்தை என்னை ஈர்த்ததுனால தான் வந்து தலைவரோட தலைமை ஏற்று அந்த பக்கத்தில் இணைஞ்சிருக்கோம். ஏன்னா தலித்துல முன்னே சொன்னல, தலித்துகளுக்கு பாதுகாப்பு வேங்க வகையில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல குடிக்கிற இடத்துல குடிக்கிற தண்ணியில அதே சமுதாய மக்கள் வந்து மலத்தை கழிப்பாங்களா, அது ஒண்ணு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாமதிக்கப்பட்ட நீதி வந்து அநீதிக்கு சம்மந்தங்கிற மாரி 2 வருஷமா ஒரு பிரச்சனைகளை வந்து சரியாக கையாளாம அரசாங்கமும் காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, குற்றவாளிகளும் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இவங்க தான் குற்றவாளின்னு தீர்மானம் பிறகு விசாரணை பண்ணா எப்படி இருக்கும்? அந்த விஷயம் சிறப்பாக இருக்காது. அதனால தான் நாங்கள் மாறினதோட பார்த்தீங்கன்னா கூட்டணியில இருந்தாலும் கூட தலைவர் மாறி இருக்காரு இல்லையா. இப்போ தலைவரோட தலைமைக்கு வந்து துவக்க ஆட்டக்காரர் எப்படி சிறப்பாக செயல்படுறாரோ ஆடுறாரோ அதை பொறுத்து அந்த அணி வெற்றி பெறும்.